காலை வணக்கம் நண்பர்களே. இந்த தீர்ப்பு எதுக்கு உதவும்னா, உங்கள் கட்சிக்கார் மேலே ஒரே சம்பவத்துக்கு 2 எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதை சேலஞ்சு பண்ணி குவாஷ் பண்ணுறதுக்கு உதவும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகள் மீதோ இல்லை ஒரு ஊழல் அமைச்சர்கள் மீதோ குற்றம் சாட்டும் போது அவர் முதல்ல செய்த குற்றத்தில் அவரை கைது செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிறகு பல உண்மைகள் தெரிய இவர் இதே மாதிரி பெரிய அளவில் செய்திருக்காருன்னா அதுக்காக 2வது முதல் தகவல் அறிக்கை போட்டால் அது செல்லுமா செல்லாதா என்ற அடிப்படையில் இந்த வழக்கு உங்களுக்கு உதவும். இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1096 ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1096 ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வேர்சஸ் சுரேந்திர சிங் ராத்தோட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆரில் செய்த குற்றத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த குற்றத்தோடு சேர்ந்து பல பெரிய அளவில் இதர குற்றங்கள் செய்திருக்கிறதுனால 2வது எஃப்ஐஆர் செல்லும். ஆகவே உயர்நீதிமன்றம் ரத்து செய்த 2வது எஃப்ஐஆர் உத்தரவை ரத்து செய்து புலன் விசாரணை தொடர சொல்லி அனுபவிச்சிருக்காங்க. இல்லை அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயம்னா, இதில் பேராகிராஃப் 9 எப்போதெல்லாம் 2வது எஃப்ஐஆர் செல்லுன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் எஃப்ஐஆருக்கு கவுண்டர் கிளைமாக கொடுக்குறாங்க. முதல் எஃப்ஐஆரில் கொடுத்த கதையை விட இவங்க சொல்கிற கதை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா 2வது எஃப்ஐஆர் செல்லும். 2வது 2 முதல் தகவல் அறிக்கைகளுடைய நோக்கங்களோ சம்பவங்களோ வெவ்வேறானவாக இருக்குதுன்னா பண்ணலாம். ஒரே நாள் ஒரே தேதியாக இருந்தாலும் முதல் எஃப்ஐஆரை தொடர்ந்து 2வது எஃப்ஐஆரில் முதல் எஃப்ஐஆரை தொடர்ந்து செய்த குற்றங்களில் பல்வேறு பெரிய அளவு சம்பவங்கள் நடந்திருக்குன்னா அது லார்ஜர் கான்ஸ்பிரசி இருந்தால் அது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தகவல்கள் முதல் தகவல் அறிக்கையில் தெரியப்படாத பல விஷயங்கள் 2வது தகவல் அறிக்கையில் தெரியப்பட்ட அவைகளும் 2வது செல்லும். சம்பவம் ஒரே மாதிரி இருக்குது, சம்பவங்கள் வெவ்வேறு, ஆனால் குற்றங்கள் ஒரே குற்றம் ஆனால் வெவ்வேறான குற்றங்கள். இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் இந்த எஃப்ஐஆர் செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு வாட்டி படிச்சுக்குங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வழக்கு நடத்துறதுக்கு உதவும்.